மல்டிடெக் சேனல்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டரி கிளாஸு 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். இப்போ 5வது கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 கிளாஸ் பார்த்துருக்கோம், 5வது கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு பெரிய பெரிய தையலாக ஒரு 4 தையல் இல்லை எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். எது சீக்கிரமாக முடியுதோ அதை ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியும் அழகாக இருக்கிற மாதிரியும் நம்ம இப்போ இதை தைக்கிறதுக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்ளிக் ஒர்க்குன்னு பார்க்க போகிறோம். அப்ளிக் ஒர்க்குனால் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவரோ இல்லை வேறு ஏதாவது மோட்டிவ்ஸோ வச்சு இதில் வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் நம்ம தைக்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், காட்டன் கிளாத். இந்த மாதிரியுமே நம்ம டிசைன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சும்மா இப்படி போட்டால் ஒரு டைமண்ட் ஷேப்பு, கீழே வந்து சின்னதாக இருக்கும், மேலே வந்து இப்படி பெருசாக வரும். இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுருக்கேன் துணியை. இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நீங்கள் ஆர்டின் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இதை இப்படி பிரித்தோம்னா ஒரு டைமண்ட் ஷேப்பு இருக்கும். இதை வந்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே விரித்து விட்டு வச்சிடலாம். நல்ல இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு ஏதாவது ஒரு பேஸ்ட் போட்டு கூட ஒட்டிக்கலாம், ஃபேப்ரிக் க்ளூ அந்த மாதிரி கூட போட்டு ஒட்டிக்கலாம். தைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நின்றுக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2 துணியையும் சேர்த்தி இந்த ஓரத்தில் இப்படி குத்தி எடுத்து நம்ம 2 துணியோடு சேர்த்து எடுக்கும்போது இது வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு, ஆனால் அதை ஈவனாக தைக்கணும். இப்படி கொஞ்சமாக கேப் விட்டு சின்ன சின்னதாக இப்படி நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கான்ட்ராஸ்ட் நூல் போட்டிருக்கேன். நம்ம ட்ரெஸ்ஸில் தைக்கும்போது சேம் கலர் நூல் தான் போடணும். இப்படி ஓரத்தில் நம்ம இப்படி பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக தைக்கலாம், இல்லை பெருசாக தைக்கலாம். அது வந்து டிசைன் வந்து நமக்கு எப்படி வேணாலும் தையலோட அமைப்பு கரெக்ட். இது நம்ம பேஸ்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட பேஸ்ட் இல்லை, பேஸ்ட் பண்ணிவிட்டு தைச்சோம்னா அது நகராது. இப்படி இதை சுற்றியும் நம்ம என்ன ஸ்டிச் போடுறோம், பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம். கரெக்டாக ஒரே லெவலாக குத்தி எடுத்துகிட்டு வாங்க, பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் இது தான் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த டிசைன் தான் பண்ணணுங்கிறது இல்லை, அதை கரெக்டாக வச்சு தான் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம என்ன வைக்கிறோமோ அதுதான் டிசைன். கொனையாக வைக்கலாம், நேராக வைக்கலாம், ஒரு பூனைக்குட்டி கட் பண்ணி வைக்கலாம், ஒரு ஃப்ளவர் கட் பண்ணி வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது துணி வந்து இப்போ நம்ம டிசைன் கிளாத்ஸ்லாம் இருக்கும்ல, லேஸு அந்த மாதிரி மோட்டிவ்ஸ் மாதிரி இருக்கும், பட்டுப்பூச்சி, இந்த மீன், டெடி பியரு, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்குது. இது வந்து நம்ம துணியோட பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி மாட்டாது, நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி இது சுற்றியும் தைச்சிட்டு வரணும். கரெக்டாக இப்படி கொஞ்சமாக இப்படி எடுத்து 2 இப்போ இந்த துணி வந்து நம்ம ஒட்டிட்டு தைச்சோம்னா இந்த துணியோட ஒட்டிகிட்ருக்கும், அது வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தையலும் நல்லாயிருக்கும். இந்த தையலில் வந்து நம்ம இது மட்டும்தான் கோர்த்து தைக்கணுங்க, வெறும் நூல் மட்டும்தான் கோர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம ஒரு பீடு கோர்த்தும் தைக்கலாம். அது வந்து இன்னும் ஜமிக்கி கோத்துக்கலாம். அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம அழகுபடுத்துறதுக்காக செய்கிறது. ஆனால் அளவுகள் மட்டும் ஒரே மாதிரி வரணும். எடுக்கிறது அந்த லென்த்து விட்த்து, அதாவது இந்த லென்த்து இந்த விட்த்து, ஒவ்வொரு தையலுக்கும் நடுவில் இருக்க விட்த்து, அந்த நீள அகலம் வந்து நமக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வரும். இதுதான் நான் வந்து சீக்கிரமாக செய்யறதுக்காக வேண்டி ஆரம்பத்தில் நான் வந்து இப்படி சதுரமாக வைக்கலாம், ரெக்டாங்கிளாக வைக்கலாம், ஆர்டின் மாதிரி கட் பண்ணி வைக்கலாம், டிசைன்ஸ் எது வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளால் எது முடியுங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாமே தைக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆஃப் சைஸுக்கு மேலே நம்ம இதில் மணி கோர்த்து தைச்சா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த கடைசிக்கு வந்திருக்கேன். இங்கே மட்டும் நம்ம ஒரு 3 மணி வைக்கிற மாதிரி கோர்க்கலாம். இப்படி குத்திட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது மேலே எடுத்து தான் போடணும். இங்கே எடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு பீட் கொத்து. ஏன்னா என்கிட்ட பெரிய பீட்ஸ் தான் இருக்குது. சின்ன பீட்ஸாக இருந்ததுன்னா நம்ம இது வைக்கலாம், லாரியல்ஸாக இருந்ததுன்னா கொத்தா வைக்கலாம். நம்ம என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல குத்தி இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நீங்கள் இங்கேருந்து எப்பவும் போல் தையல் போட்டுகிட்டே வந்துடுங்க. தலைகீழ வர்றதுனால நான் ஒரு இதை தான் போடணும். நூல் வந்து சிக்கு போடாமல் பாருங்கள். இதை வந்து நம்ம சங்கிலி தையலும் போடலாம், சாட்டின் ஸ்டிச்சும் போடலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுறோம். சில தையல்கள் வந்து மெத்தடு மட்டும்தான் நம்ம இப்படின்னு நம்ம பேசிக்கில் பார்க்க முடியும். நம்ம எந்த இடத்துல எது அப்ளை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரே மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக ஒரு மாதிரி ஸ்டைலாக வர்ற மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்ம ஒரு பீடு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் துணி தான் வைக்கணுங்கிறதில்ல, எது வேணாலும் வச்சு அப்ளை பண்ணலாம். அதனால் இதுக்கு பேர் வந்து அப்ளிக் ஒர்க்குங்கிறது தான் பேர். இப்போ அடுத்தது கச் ஒர்க்குன்னு சொல்லுவோம். கவுச்சு இப்படி ஒரு நூலை வந்து அடர்த்தியாக இப்படி எடுத்து இப்படி ஃபுல்லாக நம்ம எந்த நீளம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குத்திக்கோ. இப்போ ரவுண்டாக இருக்குது, ஒரு ஃப்ளவராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம ஒரே இதாக குத்திக்கலாம். இப்போ ரவுண்டாக வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வெறும் கோடு மட்டும் போட்டிருக்கிறேன். ஒரு கலரு கான்ட்ராஸ்டாக ஒரு கலரில் போட்டுட்டு இன்னொரு கலர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கலரில் ஒன்று டார்க்கு ஒன்று லைட்டு அப்படி எடுத்துட்டு இந்த நூல் இப்படி நீளமாக வருது இல்லையா, இப்படி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே மேலே குத்தி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி பக்கத்தில் மேல் சைடு நூலுக்கு இந்த ஆரஞ்சு கலர் நூலுக்கு மேலே விட்டு எடுத்திருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி கிட்டக்க செய்யணும். இல்லை கீழே எடுத்து பக்கத்துலேயே அதுக்கு நேராக மேலே குத்தணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த நூலை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணும், டைட் பண்ணிக்கும். இது நம்ம வந்து எந்த அளவுக்கு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கிட்ட பண்ணிக்கலாம், தூரமாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிசைன். இது வந்து ஃப்ளவர்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் போட்டிருக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பக்கமாக தான் பண்ணணுங்கிறது இல்லை, கொஞ்சம் தூரமாகவும் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடுறோன்னா தூரமாக பண்ணலாம். நம்ம பக்கமாக பண்ணால் அது எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பக்கமாகவே செஞ்சு காட்டுறேன். நம்ம நீளமான கோடுகள் போட்டோன்னா தூரமாக ஒரு அரை இன்ச்சு தூரத்துக்கு எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் லைன் போட போகிறோன்னா இப்படி தான் பக்கமாக எடுத்துக்கணும். இதுக்கு பேர் வந்து கச் ஒர்க், கவுச் ஒர்க். கச் ஒர்க்குங்கிறது வேறு, இது வந்து கச் ஒர்க்கு இல்லை, கவுச் ஒர்க். கவுச் இப்படி வரிசையாக இது அப்படியே வரிசையாக போட்டுட்டு கடைசியில் முடிக்கும்போது உள்ளே குத்தி எடுத்துக்கணும். இப்போ இதை கடைசியாக நம்ம இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து கீழே முடி போட்டுறணும். இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். கலராக போடலாம், கரெக்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து கச் ஒர்க்கு.
நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரே ஸ்டிச். ரே ஸ்டிச்சுங்கிறது இந்த மாதிரி ஒரு டிசைனில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பூ மாதிரி தான், விசிறி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்படி சென்டரில் குத்திட்டு ஒவ்வொன்றா குத்தி இப்படி மேலே சைடில் குத்தி மறுபடியும் சென்டர்லேயே குத்திக்கணும். குத்திட்டு இங்கே ஒவ்வொரு இதுவாக குத்திட்டு வாங்க. கீழே வந்து நம்ம இதில் வந்து க்ரீன் கொடுத்துக்கலாம், இல்லை சேம் கலரே கூட கொடுத்துக்கலாம். ஆனால் கீழ் பக்கம் வந்து ஒரே இடத்துல தான் குத்தணும், மேலே மட்டும்தான் விசிறி மாதிரி எல்லா பக்கமும் வரும். இது வந்து நம்ம சுற்றியும் கூட தைக்கலாம், பூவு ஃப்ளவர் மாதிரி போட்டு கூட தைக்கலாம். கீழே வந்து க்ரீன் கலர் நூலும் கொடுத்துக்கலாம், காம்பு மாதிரி இருக்குதுல்ல அதுக்கு, இல்லை இதே நூலையே கூட நம்ம கொடுத்துக்கலாம். நிறைய போடும்போது வேறு கலர் நூல் கோர்த்துக்கலாம், அப்போ நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, போட்டுட்டு மேலே வந்து ஒரு மணி கோர்த்து கூட முடிக்கலாம். இப்படி போட்டுட்டு மறுபடியும் சென்டரில் குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ரே ஸ்டிச். இதெல்லாம் நமக்கு நிறைய பார்டரில் போடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். புட்டாஸ் மாதிரி ஷாலில் போட்டுக்கலாம், ஃப்ராகில் நிறைய இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் ஒரு சீக்வன்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு பீடு வைக்கலாம். இல்லை நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டோன் கூட ஒட்டலாம். இப்போ நம்ம அடுத்தது கிராஸ் வித்து செயின் ஸ்டிச்சு. நம்ம ஏற்கனவே கிராஸ் ஸ்டிச் போட்டிருக்கோம், அதே மாதிரி இப்போ ஒரு கிராஸ் ஸ்டிச் போடலாம். கிராஸ் ஸ்டிச்சு எப்படி போட்டோம் நம்ம உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இப்போ நான் ஒரு தடவை காட்டுறேன். இங்கே குத்தி இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் இங்கே குத்தி இங்கே குத்திட்டு மறுபடியும் இப்படி மேலே எடுக்கலாம். மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு பொதுவாக அந்த இடத்துல ஒரு கிராஸ் வேணும். இந்த கிராஸ் வந்து நமக்கு ஒரே அளவாக போடும்போது தான் அழகாக இருக்கும். சின்னதும் பெருசுமாக போட்டோம்னா நல்லா இருக்காது. அது ரொம்ப எந்த தையலுமே சின்னதும் பெருசுமாக போட்டோம்னா நல்லா இருக்காது. ஒரே அளவு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம கோடு போட்டுக்கிறது, புள்ளி வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது. போட்டு போட்டு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கரெக்டான அளவுக்கு வரும். தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம இதில் கிராஸ் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்தது செயின் ஸ்டிச் போடணும். இதில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு வேறு கலர் நூல் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சென்டர் வருது பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி குத்திக்கலாம். சென்டரில் நாட் போடல, இப்படி சென்டரில் கொஞ்சம் தள்ளி குத்தி கீழே குத்தி மேலே எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட போகிறோம். சென்டரில் இப்படி குத்தி இந்த நடுவில், அதுதான் மெயின். இந்த சென்டரில் எடுக்கணும். அந்த ஹோல் வந்து கரெக்டாக நமக்கு கரெக்டாக எடுத்து மறுபடியும் அடுத்ததில் சென்டரில், இந்த சென்டரில் எடுக்கும்போது தான் அந்த ஸ்டிச்சு வந்து நமக்கு ஒரு லுக்கு கொடுக்கும்.
தள்ளியோ இல்லை மூடுற மாதிரியோ இல்லை ரொம்ப சின்னதாகவோ அந்த டிஸ்டன்ஸ் சரியாக கீப் அப் பண்ணாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸோட வேல்யூவே இருக்காது அங்கே. இப்படி உங்களுக்கு ஒரே மாதிரி வரணுன்னா நம்ம ஒரே மாதிரி போடணும். கரெக்டாக அந்த ஹோல் அந்த ஸ்கொயர் வருது பாருங்கள், அதில் நடுவில் எடுக்கணும். அப்போ தான் அது வந்து அழகாக இப்படி வரும். இதெல்லாம் நமக்கு வந்து பார்டர் லைன் ஸ்டிச்சஸ். குர்த்தீஸ்லாம் போடும்போது சிம்பிளாக இருக்கிறவங்க வேணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம போடும்போது அந்த குர்த்தீஸோட நெக்கே ரொம்ப அழகாக, நெக்குக்கும் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி போட்டு நம்ம இந்த இடத்துலையே முடிச்சுக்கணும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் டார்க் கலர் நூலே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம பாக்ஸ் செயின் போட போகிறோம். இப்போ நம்ம இப்போ வந்து கிராஸ் வித் செயின்ஸ், அதாவது கிராஸ் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே செயின் ஸ்டிச்சு போட்டோம். அந்த செயின் ஸ்டிச்சில் பீட் கோத்து போட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் போடுங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் போடுங்க. இப்போ வந்து பாக்ஸ் செயின் போட போகிறோம். பாக்ஸ் செயினுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி, இதுவும் பார்டர் லைன் தான். நம்ம செயின் அந்த மாதிரி நம்ம கோடு போட்டிருக்கோன்னா எனக்கு இது ஒரு இதுதான் அழகாக போட தெரியும். வேறு என்ன டிசைன் போடலாம் நம்ம. இந்த இடத்துல நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன் இந்த கோடு. நீங்கள் வேணும்னா பெருசாக போட்டுட்டு ஒரு லைனுக்கு ஒரு 4-5 தையல் வர்ற மாதிரி கூட போடலாம். ஆனால் நான் வந்து ஒரு செயினுக்கு ஒரு கோடு வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்படி அந்த கோடு எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி செயின் ஸ்டிச் போடுறேன். இது போட்டுட்டு பார்க்கும்போது அழகாக இருக்குது. அந்த நம்ம என்ன கோடு இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கோடு வந்து இந்த லைன் வந்து நீங்கள் இப்படி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. பெருசாக கூட பாருங்கள், அதை இந்த மாதிரி இவ்வளோ பெருசு போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி டிசைனாக கூட நீங்கள் கொண்டு போய் வரலாம். இல்லை நமக்கு அந்த டிசைன்லாம் வேண்டான்னா நம்ம இதே மாதிரியே போட்டுக்கலாம். பார்டர் லைன்னா இப்படியே கொண்டு போகலாம், இல்லை 2 லைன் கொண்டு போகலாம். இதே மாதிரி இப்படி நம்ம டிசைன் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு இந்த செயின் ஒரு லைன் ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு அடுத்தது நம்ம ரிவர்ஸ் போடக்கூடாது, கட் பண்ணி எடுத்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து போடணும். அந்த என்ன தையல் இப்படி நம்ம இப்படி போடும்போது ஒரு தையல் தான் வருது. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு 10 தையல் வரலாம், 5 தையல் வரலாம், 3 தையல் எப்படி வேணாலும் வரலாம். நான் வந்து சின்னதாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஐடியா மட்டும்தான் நான் கொடுக்குறேன். எது எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாது, நான் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். நான் போட்டு முடிச்சுட்டு கூப்பிட்றேன். இப்போ அந்த லைன் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி இதிலிருந்தே தான் மறுபடியும் நம்ம போட்டுட்டு போகணும். அந்த அளவு ஒரே மாதிரி வச்சு போடும்போது தான் நமக்கு அந்த தையல் வந்து கரெக்டாக நமக்கு ரவுண்டப் ஆகும். இது ரொம்ப குட்டி குட்டியாக கோடு போட்டிருக்கிறதுனால ஒரு தையல் போடுறேன். பெருசாக கோடு போட்டு நம்ம நிறைய தையலும் போடலாம். இது வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் டச் ஆகக்கூடாது, பக்கத்தில் வரணும். அப்போ என்ன ஆகும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அது தெரியும் நமக்கு. அதனால தான் இதுக்கு பேர் பாக்ஸ் வித் செயின், பாக்ஸ் செயின் அப்படின்னு சொல்கிறோம்.
கண்டிப்பாக நூலெல்லாம் சிக்கு போட்டுச்சுன்னா அதை வந்து எடுத்து விட்டுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா இந்த பூ வந்து அழகாக தெரியாது. நான் பாட்டு கிளாஸ் போட்டுகிட்டே இருக்கேன். யாரும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. யாருமே எதுவுமே டவுட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ இந்த லைன் இதோட முடிச்சுட்டு பார்க்கலாம். இதோட நான் இதை முடிச்சிட்டேன். இது உள்ளே இறக்கி போட்டுக்கலாம். நம்ம வந்து அப்ளிக் ஒர்க்கு, கவுச் ஒர்க்கு, ரேஸ் ஸ்டிச்சு, கிராஸ் வித் செயின், பாக்ஸு, இது 5 தையல் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 36 தையல் போட்டிருக்கோம். இந்த 5ஐயும் சேர்த்துனா கிட்டத்தட்ட 41 தையல் வருது. இந்த 41 தையலில் எத்தனை தையல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை தையல் உங்களுக்கு ஈஸியாக வந்தது, எத்தனை தையல் போட வரல, அது ஏதாவது மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, மறுபடியும் நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டணுமா, எந்த தையல் சரியாக வரல, அதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம போடும்போது, இல்லை நமக்கே ஒரு ப்ளவுஸுக்கு வச்சு போடும்போது நிறைய இதில் அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். நான் தொடர்ந்து உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நம்ம ப்ளவுஸ்லேயோ சாரீலேயோ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து கவுச் ஒர்க் பார்த்தோம். அதே மாதிரி கட்ச் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம காட்டன் சாரியில், காதி, கல்யாணி காட்டன் சாரியிலலாம் அதை அப்ளை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு நான் வெளியில் பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், எம்ப்ராய்டரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வரிசையாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருக்குதுன்னு. மறுபடியும் இதை ஃப்ரெண்ட்ஸு, நான் எல்லாருக்கும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் டிவியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.